காலை நேரத்திலுமாய் கூட ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்று நாம் கண்களை மூடி ஜெபித்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமாக. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. Let's bow down, look unto God to hear His word. பரலோக பிதாவே, தர்மையான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். காலை நேரத்திலுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட பேசும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அடியேன் அல்ல, அடியனுடைய வார்த்தைகள் அல்ல, இந்த காலை நேரத்தில் நீர் எங்கள் ஒவ்வொருவோடு கூட தகப்பனே பேசும்படியாகவும் நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாகவும் வழி நடத்தும். நான் அல்ல, என்னை மறைத்தவர்கள் நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்திலுமாய் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதம் 51 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். This morning the meditation is taken from the book of Psalms, chapter 51, verses 10 and 11. Let's read. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவருமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருக்கும். Create in me a clean heart, O God, and renew a right spirit within me. Cast me not away from thy presence, and take not thy Holy Spirit from me. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலுமாய் கூட இந்த பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி கடந்து சொல்கிறேன். This morning again from this Psalms chapter 51 verse 10 and 11, I would like to share 3 important things. முதலாவதாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவருமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்கிறார். So first of all we see that David is praying that create in me a clean heart and renew a right spirit in my heart. So these 2 things are very important for David. Why it is important for David? Because this 51 psalm is written after he has sinned against the Lord. ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பயங்கரமான பாவத்தை இந்த தாவீது ராஜா செய்த பிற்பாடு அவர் இந்த சங்கீதம் 51 அதிகாரத்திலே ஒரு பாவ மன்னிப்பாக அவர் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடும்படியாக அவர் பாவ அறிக்கையாக இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அப்படி அவர் சங்கீதத்தை எழுதும் பொழுது அந்த இடத்திலே சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், என்னுடைய இருதயத்திலே சுத்தமான இருதயமாக என்னுடைய இருதயத்தை மாற்றும் என்று சொல்கிறார். Means I'm going to share about 3 important things. That is, the first thing is about the broken heart which David had. A broken heart. Why he had a broken heart? Because he had a broken heart, he is asking God to create a clean heart in him. அவன் உடைய இருதயமானது உடைந்து நொறுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த தாவீது என்ன சொல்கிறார் இந்த இடத்துல என்று சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது, ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி, அப்படி என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கடவுளுடைய பிள்ளைகளாக இவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது
கர்த்தர் சொல்கிறார், என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று சொல்கிறார். அப்படி இருதயத்திற்கு, கடவுளுடைய இருதயத்திற்கு பிரியமானவனாய் இருந்த ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை உடைத்துக் கொண்டு போய் அவன் கடவுளுடைய சமூகத்திலே உடைந்த இருதயத்தோடு கூட வந்து அவன் மன்றாடுகிறான். கடவுளுடைய சமூகத்தில் அவன் வந்து மன்றாடுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கூட நம்முடைய இருதயம் எப்படி ஆகியிருக்கிறது? நம்முடைய இருதயம் உடைந்து போய் இருக்கிறதா? உடைந்த இருதயத்தோடு கூட நாம் வந்து இந்த இடத்திலே அமர்ந்து இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். This morning, how we have come into the presence of God. Maybe someone would have come with a broken heart like David and pleading to God to seek His word, to seek His blessing. But David, when we see David, with a broken heart, he does not go anywhere else. He comes to the presence of God and confess his sin, what he has done in his life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த உடைந்த இருதயத்தோடு கூட இந்த தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னால், எந்த இடத்திலும் போகாமல் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே போவேன் என்று சொன்னால், அவர் ஒருவராலே மாத்திரம்தான் என்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியும். ஆகையாலே அந்த தேவனிடத்திலே நான் கடந்து செல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். He understood that there is no one else who can clean the heart, and there is only one God, and except that God, nobody else is there to clean his heart. So he goes into the presence of God and he bows down and he worships and he confesses sin. தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்கிறான். அப்படி அவனுடைய இருதயம் எப்படி உடைக்கப்பட்டது? நாத்தான் என்று சொல்லப்படுகிற தேவ தீர்க்கதரிசியானவன் வந்து இவனிடத்திலே பேசும் வரையிலும் அவன் ஒரு சாதாரண மனுஷனை போலவே காணப்பட்டான். பாவத்தை செய்து பாவத்தை மூடிவிட்டு அந்த பாவம் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அந்த நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்திலே பேசும் பொழுதுதான் அவனுடைய உள்ளமானது உடைக்கப்பட்டது. So when he committed the adultery, when he committed the sin, he was just living like an ordinary person, like that innocent person, like he has not done anything, like until Nathan came. The prophet Nathan came and told him that how he has sinned. When Nathan word he heard, then only his heart was broken. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இருதயத்தை நொறுக்க செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது உனக்கு வர என்ன செய்யும் என்று சொன்னால், உன்னுடைய இருதயத்திலே காணப்படுகிற பாவங்கள் எல்லாம் உன்னுடைய இருதயத்தை குத்தி கொண்டிருக்கும். அப்பொழுது மனிதன் என்ன செய்வான்? ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகளை வைத்து, ஆண்டவரே என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறவனாக காணப்படுவான். இந்த காலை நேரத்திலுமாய் கூட அப்படி உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட உங்களுடைய இருதயத்திலே நொறுங்கூட்டப்பட்டவர்களாக நாம் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கோம் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம். ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தை சுத்தமான இருதயமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். So this morning, if anyone has come with a broken heart, do not worry. There is a God, He is Jesus Christ. He loves you so much, and He is the only one who can create a new heart in you. With that new heart, you can praise God, you can worship God, you can live a holy living. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த புதிய நூதன இருதயத்தோடு கூட நீ கடவுளுடைய சமூகத்திலே அவரை துதிக்கலாம், அவரை ஆராதிக்கலாம், அவரை நீ மகிமைப்படுத்தலாம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஒரு உண்மையான இருதயம், நேர்மையான இருதயம், honest heart. பாருங்கள், இந்த இடத்திலே ஏன் இதை நேர்மையான இருதயம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், தாவீது அவன் பாவம் செய்து தன்னுடைய பாவத்தை கடவுளுடைய வார்த்தை வந்து அவனுடைய இருதயத்தை தொட்டவுடனே அவன் ஒன்றையும் மறைக்காமல் அனைத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் போய் அறிக்கை செய்கிறான். When the word of God came to him through prophet Nathan,
He did not hide any sin, and he confesses the entire thing, whatever he has done to God. He has done to God. So his heart now, you can see a broken heart. From the broken heart, what are the areas in which he has broken? All the things he is expressing to Jesus Christ. He is expressing to God to get the forgiveness and a clean heart. இந்த காலை நேரத்தில் கூட இந்த தாவீது ராஜா செய்கிறது போல எப்படி அவன் செய்கிறான் என்று சொன்னால், அவனுடைய இருதயமானது ஒன்றையும் மறைக்காமல் தான் செய்த எல்லா தவறுகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஊற்றி விடுகிறான். அவனுக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது நிச்சயமாக இந்த நம்பிக்கை நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறதா இருக்கிறது. இன்னுமாய் கூட வேதம் என்ன சொல்கிறது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அல்லவா? But the Bible is saying in 1 John 1:9, if we confess our sin, he is faithful and just to forgive our sins and cleanse us from all. எல்லா விதமான பாவத்திலிருந்து நம்மை கழுவி சுத்தம் செய்கிறார். எப்படி? ஒன்றையும் மறைக்காமல் என்று சொல்லப்படுகிறது வேத வசனம். So we should not hide any sin and confess the entire sin to God, which is practically very difficult for many people to confess the entire sin to God. People always love to hide something. Oh, what God will think. God knows everything. David knew that God knows everything. I cannot hide anything into my heart. So he came with an open heart, without hiding anything. His heart was so honest, and he confessed everything to God. God is expecting that type of heart from each and everyone this morning. How is your heart? A honest heart. Now we can see that a broken heart, when came to Christ Jesus, or when it came to God, what happened? That broken heart becomes a honest heart, not hiding anything in the heart. ஒரு உடைக்கப்பட்ட ஒரு இருதயமானது கடவுளுடைய சமூகத்தில் வரும் என்று சொன்னால், அந்த உடைக்கப்பட்ட இருதயமானது ஒரு நேர்மையான இருதயமாக மாறுகிறது. அப்படித்தான் தாவீதினுடைய வாழ்க்கையில அவன் பார்க்கும்போது, அவன் நேர்மையான ஒரு இருதயத்திற்குள்ளாக அவன் கடந்து வந்து எல்லாவற்றையும் அவன் அறிக்கை செய்கிறான். அவன் சொல்லுகிறான், அந்த வசனத்தை நீங்கள் வீட்டிலே படித்து பாருங்கள். சங்கீதம் 51 அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் பாவம் செய்தேன் என்று சொல்கிறார். என்னுடைய கண்களுக்கு முன்பாக என் பாவம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் உண்மை அற்றவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தார் என்று சொல்லுகிறார். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த காலத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லுகிறார். நான் ஆசைப்படுகிறேன், என் உள்ளத்துல உண்மை இருக்கணும், என் இருதயத்துல உண்மை இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். அவனால முடியல ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறார். So we see that, he confesses. If you read that chapter 51, Psalm chapter 51, you go home and just read and meditate those verses, how he is confessing, how his heart become a very honest heart, confessing everything. He is writing each and everything there. And the third one is a hopeful heart. நம்பிக்கை நிறைந்த ஒரு இருதயம். பாருங்கள், உடைக்கப்பட்ட ஒரு இருதயம் உண்மையான ஒரு இருதயமாக மாறி, அந்த உண்மையான இருதயமாக கடந்து வரும் பொழுது, அந்த இருதயம் நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை நிறைந்த ஒரு இருதயமாக அது மாறுகிறதாக காணப்படுகிறதா இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும். ரெண்டு காரியம் அவர் சொல்லுகிறது. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாத. அருமையான தேவனுடைய, யாருடைய கூடயும் வாழலாம், யாருடைய நிழலுக்குள்ளாக இருக்கலாம், ஆனால்
ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளாக, ஆண்டவருடைய நிழலுக்குள்ளாக இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் வீணாகத்தான் இருக்கும். வீணாகத்தான் இருக்கும். You can live under the shadow of anybody in this world, but there is a great person who loves you, who died for you, who is able to forgive us sin. That is Jesus Christ. Under his wings, under his shadow, you have protection, you have joy, and you have everything. David understood that, and now David, he says, Lord, whatever is the situation, let your presence be with me. My dear church, God is expecting that. His presence should be with you, in your family, with you in the church when you worship God. It's in a workplace where you go and work. His presence should be there. We also should pray like David prayed, like, Lord, do not take away your presence from me. உங்களுடைய பிரசன்னத்தை என்னை விட்டு விலகாமலும், இரண்டாவதாக அவர் சொல்லுகிற என்னன்னு சொன்னார், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதே. Lord, do not take away the Spirit from me. The Spirit from me. When David was anointed and the Holy Spirit of God came to him. தாவீதை அபிஷேகிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், பரிசுத்த ஆவி அவன் மீது வந்து இறங்கினது என்று சொல்லுகிறார். அப்படித்தான் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16:13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் மேல் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட அவன் அவன் புறப்பட்டு போனானாம். So this morning we also have to pray like how David has prayed. Lord, do not take away your spirit. And the Spirit of the Lord came upon him, and he stood and he walked with that power, walked with that goodness. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்துல இந்த 2 காரியங்கள் நமக்கு இருக்கட்டும். என்ன காரியம்? ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நான் எப்பொழுதுமே இருக்கிறேன். இரண்டாவது, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நான் கடந்து போகிறேன். As you depart this morning from here, when you are going to pray that, Lord, let me go with your spirit, with your anointing spirit. With that anointing, you go away of the church and be a witness to your house and to the society. The காலை நேரத்தில் கூட அவன் எழுந்து ராமாவுக்கு அவன் ஓடி போகிறான். பலத்தோடு கூட ஓடி போகிறான். கர்த்தர் சொல்கிறார், நான் யாரையும் பட்சதாபம் பார்க்கிற தேவன் அல்ல. என்னை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். உண்மையா என்னை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு காலை நேரத்தில் கூட உண்மையாக தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்துல நீ கடந்து போகும் பொழுது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். உடைக்கப்பட்ட இருதயம் உண்மையான இருதயமாக மாறி, அந்த உண்மையான இருதயம் ஒரு நேர்மையான இருதயமாக மாறி, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே அந்த இருதயம் ஜீவித்துக் கொண்டே ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அந்த இருதயத்துல நிரப்பி அவன் அந்த இடத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு போனான். காலை நேரத்தில் உன்னுடைய வைக்கப்பட்ட இருதயம் உண்மையான இருதயமாக மாறி, அந்த இருதயம் நேர்மையான இருதயமாக மாற்றி கடவுளுடன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய பிரசனம் உன்னோடு கூட இருக்கிறது. அவர் உன்னை இந்த காலை நேரத்தில் அபிஷேகிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய ஆவியோடு கூட நீ எழுந்து புறப்பட்டு போ, கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவி. This morning we have seen how the broken heart becomes a honest heart and continues to be a
Be with me. Do not depart away from me. Always with me. Do not take away the Holy Spirit. And the Holy Spirit of the Lord came upon him. And he stood and went out to Rama. The same Jesus is reminding you. Do not leave away his presence. Live with his presence. And the Lord, the Holy Spirit, will be with you, give you power. And with that power, you go